ஒரு துணி கொடுங்க. லெட்ஸ் கோ. எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல இதை சமைச்சு. என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்க. வாங்கினதுலேருந்து துடைக்கிறதே இல்லை போட்டு. அதுவே இப்போதான் தெரியும். முன்ன பின்ன சமைச்சிருந்தா தெரியும். வெல்கம் 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 டு நான் மட்டும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். அதுக்கு ஸ்டார் சொல்லும்போது நீ ஃபுல்லா இப்படி வர நான் இப்படி வரேன். ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. அதான் கை மட்டும். ஓகே. வெல்கம் 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 டு ஸ்டார்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஆம்லெட் போட போறோம். இது உங்களுக்காக. இன்னைக்கு ஒரு புகே, 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 இன்னைக்கு ஒரு புகே. ஆம்லெட்டுக்கு மிகவும் முக்கியமான பொருள் முட்டை. எடுத்து ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சேன்? பொருட்கள் என்னென்னா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை 2, அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, ப்ளஸ் வந்து அந்த லேஸ் பாக்கெட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேஸ் ஆம்லெட் போட்டுருவோம். ஓகே. நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க, ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து எந்த ஆம்லெட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும் கண்டிப்பா. இல்ல நம்ம வந்து சூப்பரா பண்ணுவோங்க, நம்பிக்கை எனக்கு. சூப்பரா பண்ணுவோம், அது ஓகே. அதுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து பாட்டாங்கன்னா இவனுக்கு வந்து இங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஓடு உப்பு. ஓ கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு. பெரிய மனுஷன் நம்பிக்கையா பயங்கரமா இருக்கு. காய்ஸ் இப்போ ஒரு டிஷ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து இந்த பாத்திரத்துல வந்து ஆம்லேட் போட முடியாது. இது என்ன மாதிரி வந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியல. இல்ல ஆக்சுவலா நம்ம ஆம்லேட் தான் போட ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்லேட் வந்துடும் பார்த்தா ஏன போய் அடி பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி மாசா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பொடி மாசம் கூட என்ன டிஷ்னே தெரியல. நீங்க உங்களுக்கே ஒரு பேர் இருந்துச்சுன்னா நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க. இது பெப்பர் வேறையா? ஆம்லேட்ல பெப்பர் இல்லனா இது ஆம்லேட்டே இல்லடா. இது நான் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் இது வேற மாதிரி வந்திருக்கு. ட்ரை பண்ணிக்கலாம். என்னடா காலையில இருந்து எதுவுமே நடக்கவே நடந்துச்சு. எதிர்பார்த்தது ஆனால் பொடி மாஸ் இது வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. எதிர்பார்த்தது வேணா ஆம்லெட்டாக இருக்கலாம், ஆனால் வந்திருக்கிறது பொடி மாஸ். நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒன்று கேட்போம், கடவுள் நமக்கு ஒன்று கொடுப்பாரு இல்லையா? அந்த மாதிரி நம்ம கேட்டது ஆம்லேட்டு, அவர் கொடுத்தது பொடி மாஸ். ஓகே, டேஸ்ட் ரிவ்யூ பண்ணிடுவோமா? அது இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆம்லேட்ல இருந்து பொடி மாசா கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் தெரியல, இது சாப்பிட்டா தான் தெரியும். ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒன்று பண்ண நினைக்கிறோம், அது வரலன்னா எது வருதோ அதை பண்ணிட்டு போயிடணும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேஸ் ஆம்லெட்டை போட்டாச்சு. உண்மையிலுமே லேஸ் ஆம்லெட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அது சாப்பிடும்போது கூட அந்த ஃபீலு அதெல்லாம் வந்து இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் பெருசாக கேவலமாக இல்லை. இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கே லேஸ் போட்டதுக்குள்ள எதுவுமே தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு. சாப்பிட நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் போர் வச்சா ட்ரை பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான். அடுத்து ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. விடுங்க, அவ்வளோதான். இது உங்களுக்காக.